டிசம்பர் 5 புஷ்பா 2 படம் வெளியானதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பல சாதனைகளை முறியடித்து வருது அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணி இந்திய சினிமாவே திரும்பி பார்த்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புஷ்பா 2 படத்தை. இந்த படம் வந்து சாதனை ஒரு பக்கெட்டு பண்ணிட்டு இருந்தாலும் டிசம்பர் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் தெலுங்கானாவில் இருக்க ஒரு ஸ்டேட்டில் படம் பார்க்க போயிருக்காரு. அப்படி படம் பார்க்க போகும்பொழுது அவரை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏராளம் பேர் வந்து அந்த இடத்துல க்ரௌட் ஆனதில் அங்கே ஒரு பெண் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. அதற்கு அல்லு அர்ஜுனும் வந்து பார்த்திங்கன்னா பல நிவாரணத் பொருள்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு தேவையான விஷயங்களையும் வந்து நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறத அல்லு அர்ஜுன் ஒரு பக்கத்து வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த அரெஸ்ட் சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு தெலுங்கானா ஸ்டேட்டையே வந்து அதிர வச்சுச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியுது. இந்த அரெஸ்ட் சம்பவம் நடந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பவன் கல்யாண் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. அவர் தெரிய வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வெறும் 6 மணி நேரத்தில் அவருக்கு பெயில் வழங்கப்பட்டிருக்கு. அந்த பெயிலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர்களோட வீட்டுக்கு சென்று அவர்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சந்தித்து எனக்கு நலமாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட்டையும் வந்து அவர் போட்டிருந்திருக்காரு. இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த வீட்டுக்கு சென்றதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எப்பொழுதுமே என்னோட படம் வந்து ரிலீஸ் ஆகும் பொழுது நான் போய் ஒவ்வொரு தேட்டராக விசிட் பண்ணுறது வழக்கம். அதை தான் வந்து நானும் புஷ்பா 2க்கு பண்ணேன். பட் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா என்னையும் அறியாமல் நடந்த ஒரு சம்பவம் தான். இதற்கு நான் ரொம்ப மனம் வந்து வருந்துகிறேன் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒத்துழைச்சிருக்காரு. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த ஒரு செயலுக்கு நான் மட்டும் காரணமா என்று கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு சொல்ல தெரியாது. இந்த செயலுக்கு நிறைய பேர் வந்து காரணம். பட் இருந்தாலும் நான் இந்த செயலை முழுமையாக என்னோட தப்பு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் வந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் கொடுத்துருக்காரு. அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணோட கணவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அல்லு அர்ஜுனை பார்க்க போனது எங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம். அதனால தான் நாங்கள் போய் பார்க்க போனோம். அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பார்த்திங்கன்னா எங்களையே அறியாமல் ஒரு விஷயம் தான் இது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் சார் யாருமே வந்து தப்பு சொல்லாதீங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கணவர் வந்து அஃபீஷியலாகவே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் வந்து தெலுங்கானா ஸ்டேட்டையே ரொம்ப அதிர வச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நெட்டிசன்ஸ்லாம் என்ன ட்விட்டரில் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2ல் பகவத்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா வந்து பிடிக்கவே இல்லை. பட் ஆனால் இங்கே ரியல் லைஃப்பில் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாலியான கமெண்ட்ஸும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் ஆகி அவர் வீட்டுக்கு போனார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா 2வோட அந்த சேட் பிஜிஎம் ஒன்று இருக்கும். அதை போட்டு வந்து அவர் திருப்பி வெற்றிகரமாக வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரோல்ஸ் வந்து பண்ணி ரொம்ப ஜாலியாக வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்லு அர்ஜுன் சாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியுது. அந்த குடும்பத்துக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படிங்கிறத நான் நம்புறேன்.